Hello guys, welcome back to DS Man. நான் தான் host பேசுறேன். Hi, chalo. இந்த வீடியோல ஒன் பீஸ் மாங்கா சாப்டர் 1177 and 178 தான் ஃபுல்லா பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் பார்க்கலனா மேல ஐகான்லயும் கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தந்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. போன வீடியோவோட கடைசில டீமனா இருந்த டோரியன் ப்ரோகி மாத்தி வெட்டிக்கிட்டு செத்ததுக்கு அப்புறம் நார்மலா மாறி இருப்பாங்க. இப்படி டோரியன் ப்ரோகி டீமன் ஃபார்ம்ல செத்து திரும்ப நார்மல் ஃபார்முக்கு வரத பார்த்ததுக்கு அப்புறம் தான் டீமனா மாறப்பட்ட ஜெயின்ஸ போட்டு தள்ளனா போதும் அவன் எல்லாத்தையுமே நார்மலா மாத்திரலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம ஜோரோ, ஹஜ்ருதீன், டோரி, ப்ரோகின்னு எல்லாருமே அந்த ஜெயின்ட் வாரியர்ஸை வெறிகொண்டு வேங்கியா போட்டு தள்ளுறதுக்கு ரெடி ஆகிற மாதிரி காமிக்கிறதோட போன சாப்டர் முடிச்சிருப்பாங்க. போன வீடியோ எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சோ அதே மாதிரியே இந்த வீடியோவும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எப்பயும் போல வீடியோக்கு லைக் தட்டி தெரிவிக்க விட்டுருங்க. அதே மாதிரி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை அமைக்க வச்சுக்கோங்க. அப்போ நம்ம அடுத்தடுத்து போடுற ஒன் பீஸ் மாங்கா பிரேடன் வீடியோஸ் அண்ட் அதர் மான்வா பிரேடன் வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ல வரும். சார் ரைட் கைஸ், வள பேசாம வீடியோக்குள்ள போயிடலாமா? ஓகே கைஸ், இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல எல்போஃபோட வெஸ்ட் வில்லேஜ் தான் காட்டுறாங்க. அங்க இந்த ஜெயின்ட் வாரியர் பைரட்ஸ் டீமனா மாறப்பட்ட இந்த ஜெயின்ஸ் சண்டை போடுறதுக்காண்டி ரெடி ஆயிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ அந்த வில்லேஜ்ல இருந்து நம்ம கோலனும் மத்த குழந்தைகளும் தக்கலி ஜெயின்ட் வாரியர் பைரட்ஸ் சண்டை போட போறாங்க, வேற மாதிரி அப்படின்ற மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அங்க இருந்த அடல்ட் ஜெயின்ஸ் எல்லாருமே இந்த குழந்தைகளை காப்பாற்றணும்னு, நீங்களா இந்த ஃபைட்டை பார்க்க கூடாது, வாங்க உள்ள போலாம் அப்படின்ற மாதிரி அந்த எல்லா குழந்தைகளையும் தூக்கிட்டு ஒரு பில்டிங் குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. இதே சமயத்துல இந்த டீமனா மாறப்பட்ட ஜெயின்ஸ் நம்ம கேப்டன் டோரியன் ப்ரோகி கிட்ட, நீங்க அந்த பக்கம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் எங்க கூட மறுபடியும் ஒன்னு சேர்ந்துருங்க, எந்த ஒரு ஈவிலாலையுமே கட்டுப்படுத்த முடியாத இந்த லிபரேஷன் ஃபீலிங்க எங்க கூட ஒன்னா சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்க. கம் ஆன் கேப்டன் டோரியன் ப்ரோகி, உங்களுக்கு இந்த அமேசிங்கான பவர்ஸும் ரீஜெனரேட்டிங் பாடியும் உங்களுக்கு வேணாமா அப்படின்ற மாதிரி அந்த ஜெயின்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த டீமன் ஜெயின்ட்ல ஒரு ஜெயின்ட் நம்ம டோரியா அதோட ட்ரைடன்ட் வச்சு அட்டாக் பண்ணுது. அதை நம்ம டோரியா அவன் கையில வச்சு இந்த ஷீல்டை வச்சு பிளாக் பண்ண ட்ரை பண்றான். பட் அந்த ட்ரைடன்ட் டோரியோட ஷீல்டை உடைச்சு டோரியோட கையில இறங்கிடுது. அப்ப டோரியா அந்த டீமனா மாறப்பட்ட ஜெயின்ஸ் கிட்ட, நீங்க எல்லாருமே உங்களோட ஜெயின்ட் பைரட்ஸ்ன்ற பிரைட ஹோல்ட் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன், நீங்க எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்கன்னு நினைச்சேன், ஆனா இப்போ உங்களை பாருங்கடா, நீங்க எல்லாரும் உங்களோட நியூ மாஸ்டர் கீழே உங்களை மொத்தமா அர்ப்பணிச்சிட்டீங்க, மூளை இல்லாத முட்டா பயல்களா, நீங்களாம் உங்களை நினைச்சு வெக்கப்படணும்டா அப்படின்ற மாதிரி நம்ம டோரி அந்த டீமனா மாறப்பட்ட ஜெயின்ஸ் கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் நம்ம டோரி, ப்ரோகி, ஜோரோ, ஹஜ்ருதீன் இவங்க எல்லாருமே அந்த டீமனா மாறப்பட்ட ஜெயின்ஸ் அட்டி புழக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா நம்ம ஜோரோ இவ்வளவு நேரமா அந்த டீமன் ஜெயின்ஸ் கூட சண்டை போடும்போது அவனோட பவர்ஸ் ஹோல்ட் பண்ணி சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருக்கான். பட் இப்போ அந்த டீமன் ஜெயின்ஸை போட்டு தள்ளனா அவங்க நார்மல் ஸ்டேஜுக்கு வருவாங்கன்ற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஜோரோ அவனோட பவர்ஸ் ஹோல்ட் பண்ணாம ஜஸ்ட் அவனோட 3 ஸ்வாட் ஸ்டைல யூஸ் பண்ணி ஒரே அடியில அங்க இருந்த ஒரு டீமன் ஜெயின்ட் பீஸா வெட்டியிருப்பான். இப்படி நம்ம டோரி, ப்ரோகி, ஹஜ்ருதீன், ஜோரோன்னு இவங்க எல்லாருமே அந்த டீமன் ஜெயின்ஸ் அடி பொளக்கிறத தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம எல்டர்ஜரால் அந்த டீமன் ஜெயின்ஸ் கிட்ட, யாரும் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நீங்க செத்தாலும் திரும்ப உயிரோட வந்துருவீங்க அப்படின்ற மாதிரி அந்த டீமன் ஜெயின்ஸ் கிட்ட சொல்லிட்டு அவரோட மனசுக்குள்ள இந்த பயபலி எல்லாரும் இப்படி வெறி கொண்டு அந்த டீமன் ஜெயின்ஸ் அடிக்கிறத பார்த்தா இவங்க எல்லாரும் இந்த நாள் காண்டி தான் இவ்வளவு நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க போலயே அப்படின்ற மாதிரி நம்ம எல்டர்ஜரால் அவர் மனசுக்குள்ள நினைக்கிறதோட அப்படியே கட் பண்ணி இந்த புக்கை நம்ம சாப்பர், கபான் அண்ட் காஷி இவங்க 3 பேத்தையுமே காட்டுறாங்க. அப்போ அந்த இடத்துல 2 டீமனா மாறப்பட்ட ஜெயின்ஸ் இவங்க எல்லாத்தையுமே அட்டாக் பண்றதுக்காண்டி வராங்க. அப்போ நம்ம காஷி அந்த டீமனா மாறப்பட்ட ஜெயின்ஸை தடுக்க முயற்சி பண்றான். பட் அவனால அவங்களை அடிக்க முடியல. பிகாஸ் காஷியும் இந்த டீமனா மாறப்பட்ட 2 ஜெயின்ஸுமே பல டெக்கேட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க. அதனால காஷி இவங்களை அடிச்சு ஹர்ட் பண்ணிடக்கூடாதுன்னா அவங்க கூட சண்டை போடுறதுக்கு தயங்குறான். அந்த சமயத்துல அந்த டீமனா மாறப்பட்ட ஜெயின்ஸ் காஷி கிட்ட, இங்க பாருடா டேய், நீ என் கூட என்னதான் சண்டை போடணும்னு நினைச்சாலும் உன்னால எங்களை அடிச்சு நாக் அவுட் பண்ண முடியாது, நான் சொல்றது கேளு, நீ பேசாம எங்க கூட வந்து சேர்ந்துரு, நீ எங்க கூட வந்து சேர்ந்துட்டனா உனக்கு இந்த இன்கிரெடிபிளான பவர்ஸும் அன்டிங் பாடி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ஜெயின்ஸ் நம்ம காஷியோட மண்டையை கழுவ ட்ரீ பண்றாங்க. அந்த சமயத்துல நம்ம கபான காஷி கிட்ட, காஷி அவங்க எதிர்த்து சண்டை போடுறா அப்படின்ற மாதிரி அவனை புஷ் பண்ண ட்ரை பண்றாரு. பட் நம்ம காஷி, இல்ல நான் அவங்க எதிர்த்து சண்டை போட மாட்டேன், நான் அவங்களை ஹர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம காஷியா அவங்க பண்ற அட்டாக்க ஜஸ்ட் பிளாக் மட்டும் பண்ணிட்டு இருக்கான். அப்ப எல்லாத்தையும் பார்த்து நம்ம கபான, ரைட்டு இதுக்கு மேல சரிப்பட்டு வராது, காஷி நீங்க இருந்து கிளம்பு, அவங்களை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம கபான் அந்த டீமன் ஜெயின்ஸ் கூட சண்டை போட தயாராகல. பட் நம்ம காஷி, இல்ல என்ன மன்னிச்சிருங்க, என்னால இந்த இடத்துட்டு போக முடியாது, இவங்க 2 பேரும் என்னோட நண்பர்கள், என்னால இவங்களை அப்படி விட்டு போக முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம காஷி அவங்களை டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போதே தலைவன் சாப்பர் டென்ஷன் ஆகி அவனோட மான்ஸ்டர் பாயிண்ட் ஆக்டிவேட் பண்ணி அந்த டீமன் ஜெயின்ஸ்ல ஒரு ஜெயின்ட்ட புள்ளிர்னு அறையிறான். இப்படி சாப்பர் என்னதான் அவனோட மான்ஸ்டர் பாயிண்ட்ல அந்த டீமன் ஜெயின்ட் அடிச்சிருந்தாலும் அது அந்த டீமன் ஜெயின்ட்டுக்கு பெருசா எந்த ஒரு வலியுமே ஏற்படுத்தல. ஆனா சாப்பர் அடிச்ச அடியில இந்த டீமனா மாறப்பட்ட ஜெயின்ட்டோட பாடியில இருக்கக்கூடிய அந்த டெவில் ஃபார்ம் அப்படியே அந்த
ஜெயிண்டோட உடம்புல இருந்து பிரிஞ்சு வெளியே வர மாதிரி காமிக்கிறாங்க. இப்படி அந்த டெவில் ஃபார்ம் அந்த ஜெயிண்டோட உடம்புல இருந்து பிரிஞ்சு வெளியே வந்த உடனே அந்த ஜெயிண்ட் திரும்ப அவனோட நார்மல் ஃபார்முக்கு வந்துடுறான். இதை பார்த்து நம்ம சாப்பருக்கே செமையா ஷாக் ஆகுது. தக்காளி என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி நம்ம சாப்பர் திகச்சு போய் நின்றுகிட்டு இருக்கான். ஆக்சுவலா இந்த இடத்துல நம்ம சாப்பர் அவனோட டெவில் ஃப்ரூட்டை அவைக்கன் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி நிறைய தியரிஸ் ஆன்லைன்ல ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ சாப்பர் அவனோட டெவில் ஃப்ரூட் அவைக்கன் பண்ணனால தான் இந்த மாதிரியான சம்பவம் நடந்துச்சா இல்ல இதுக்கு வேற ஏதாச்சும் காரணம் இருக்குதா இல்லையான்றத அடுத்தடுத்த சாப்டர்ல ரிவீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி ரைட், பேக் டு தி மாங்கா உட்கார்ந்தோம்னா இப்படி சாப்பர் அடிச்ச அடியில இந்த டீமன் ஜெயிண்ட் அவனோட நார்மல் ஃபார்முக்கு வரத பார்த்த நம்ம சாப்பர் ஷாக்ல இருக்க மாதிரியே நம்ம காஷியும் ஷாக் ஆகுறான். என்னடா அவன் திரும்ப நார்மல் ஃபார்முக்கு வந்துட்டான் அப்படின்ற மாதிரி நம்ம காஷி ஷாக் ஆகுறதோட அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் அவுல் லைப்ரரியை காட்டுறாங்க. அங்க அவுல் லைப்ரரி பக்கத்துல நம்ம நாமி ஜூஸ்க்கு ஏகப்பட்ட சாப்பாடு அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கா. அதே சமயத்துல இந்த கொலிங்கம் இருக்கான் இல்லையா, அவனை நம்ம சாஞ்சி போன சாப்டர்ல விரித்தனமா அடிக்கிற மாதிரி பார்த்திருப்போம் இல்லையா, அப்படி நம்ம சாஞ்சி அடிச்ச அடியில கொலிங்கமோட தலை தனியா கால் தனியா அவனோட பாடி தனியான்னு பீஸ் பீஸா போயிருக்கு. இப்படி தலை மட்டும் தனியா இருக்க சமயத்திலயும் அந்த கொலிங்கம் பயபிளோட வாய் அடங்குச்சான்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. பயபிள சாஞ்சி பிராங்கி அண்ட் ஜீன் கிட்ட உங்களை மாதிரியான காமன் பீப்புள்லாம் என்ன மாதிரியான கடவுளை அவமதிச்சதுக்கு உங்களுக்குலாம் நரகத்துல என்ன தண்டனை தெரியுமாடா, எல்லாத்தையும் நான் சும்மா விட மாட்டேன், முக்கியமா மீன் பையில என் தலையில அந்த கையறா அப்படின்ற மாதிரி நம்ம ஜீன்பேவோட கையில கொலிங்கமோட தலை மட்டும் கதறிட்டு கிடக்கு. அவ நம்ம ஜீன்பே உன் தலை மட்டும் இருக்கும் போதே நீ என்ன கத்திட்டு கிடக்குற, நான் இந்த மாதிரி குலைச்சுக்கிட்டே இருக்கேடா அப்படின்ற மாதிரி நம்ம ஜீன்பே கொலிங்கம் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதே அப்ப நம்ம பிராங்கி பேசாம இவனோட பாடியா அப்படியே தனித்தனியா வேற வேற பாக்ஸ்ல போட்டு அடைச்சிட்டோம்னா இவனால திரும்ப ஒண்ணு சேர முடியாதுல அப்படின்ற மாதிரி நம்ம பிராங்கி சொல்ல அப்ப நம்ம சாஞ்சி இவங்க தான் ஹோலி நைட்ஸா, இவங்க தான் அந்த ஹோலி லேண்டையே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்க. அப்ப நம்ம பிராங்கி சாஞ்சி கிட்ட டேய் சாஞ்சி நம்மளாம் பயங்கரமா ஸ்ட்ராங் ஆயிட்டோம்டா, அதனாலதான் இந்த ஹோலி நைட்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் வீக்கா தெரியுறாங்க, நம்மளாம் இப்போ எம்பரரோட க்ரூவை சேர்ந்தவங்கடா அப்படின்ற மாதிரி நம்ம பிராங்கி சாஞ்சி கிட்ட சொல்ல அப்ப நம்ம சாஞ்சி நீ சொல்ற எல்லாத்தையுமே நம்பணும்னு எனக்கு ஆசைதான், இருந்தாலும் எல்பாஃபியா இந்த பயபிளைங்க அவங்களோட கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம சாஞ்சிக்கு இந்த ஹோலி நைட்டோட பவர்ஸை பார்த்து பயங்கரமா டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு போல. பயபிள இவங்க எப்பரா எல்பாஃப் அவங்களோட கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இதே சமயத்துல நம்ம நாமி ஜூஸ் கிட்ட எல்பாஃப் முழுக்க இதே மாதிரி தீ பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த தீ எல்லாத்தையுமே அணைக்கிற மாதிரி உன்னோட மலையை பேயவி அப்படின்ற மாதிரி நம்ம நாமி ஜூஸ் கிட்ட சொல்ல இதை கேட்டு ஜூஸ் நீ எதுக்கும் கவலைப்படாத அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நாமி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு நம்ம லோக்கியும் லூஃபியும் அப்படியே ஏர்ல பறந்துட்டு வராங்க. அப்ப இதை பார்த்து ஜீன் பே சாஞ்சி பிராங்கினே இவங்க மூணு பேரும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அப்போ இந்த பெரிய சைஸ் டிராகன் லூஃபி கூட வரதுனால அதுதான் லோக்கின்றதையும் நம்ம சாஞ்சி ஈஸியா கண்டுபிடிச்சிடறான். இவங்க எல்லாரும் இப்படி ஷாக் ஆகிட்டு இருக்கும் போதே நம்ம நாமி லூஃபியை பிடிச்சி பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறா. முட்டா பையலே மறுபடியும் நீ ஒரு வீடியோவை உன்னோட ஃப்ரெண்டா கேக்கிட்ட சரி அந்த பைப்ல ஒரு சில மான்ஸ்டர்ஸை போட்டு தள்ளுறான், ஆனா அவன் கக்கிற நெருப்பால இந்த எல்பஃபை தீ பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அவன் இந்த எனிமிஸை போட்டு தள்ளுற பேர்ல அவனும் எல்பஃப் அழிச்சுக்கிட்டு இருக்காண்டா அப்படின்ற மாதிரி நம்ம நாமி லூஃபியை பிடிச்சி கத்துன்னு காத்துறா. அப்போ திட்டுவாங்க நம்ம லூஃபி கொஞ்சம் வருத்தத்துல இருக்க நம்ம லூஃபியா அப்படியே ராக்னி சமாதானப்படுத்துது. இப்படி லூஃபி சமாதான உடனே நம்ம லோக்கியை பிடிச்சி கத்த ஆரம்பிக்கிறான். தக்காளி நீ செஞ்சதுக்கெல்லாம் நான் நாமி கிட்ட திட்டு வாங்க வேண்டியது இருக்குடா அப்படின்ற மாதிரி நம்ம லூஃபி லோக்கியை பிடிச்சி கத்துன அடுத்த செகண்ட் நம்ம லோக்கி டென்ஷன் ஆகி லூஃபி மேல அவனோட தண்டர் பிரீதிங்கை யூஸ் பண்ணிட்டு உன்னோட க்ரூமேட்ஸ் எதுக்குடா என்னைய திட்டுறாங்க, எல்பஃபை ஹார்ம் பண்ணணும்னு நினைக்கிற எனிமிஸை மட்டும் தான் நான் டிஸ்ட்ராய் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம லோக்கி டென்ஷன் ஆகி லூஃபி மேல அவனோட தண்டர் பிரீதிங்கை யூஸ் பண்றான். பட் நம்ம லூஃபி மேல இந்த லைட்னிங் தண்டர் அந்த மாதிரி விஷயம்லாம் எதுவுமே வேலை செய்யாதா. ஸோ லோக்கியோட இந்த டிஸ்ட்ராயிங் லைட்னிங் பிரீதிங்கை வாங்கினதுக்கு அப்புறமும் நம்ம லூஃபி எதுவுமே நடக்காத மாதிரி அவன் உடம்புல எந்த ஒரு காயம் இல்லாம நிக்கிறத பார்த்து நம்ம லோக்கிக்கு ஷாக் ஆகுது. என்னடா நடக்குதுங்க, என்னோட பவர்ஸ் எப்படி உன் மேல வேலை செய்யல அப்படின்ற மாதிரி நம்ம லோக்கி லூஃபி கிட்ட கேட்க அப்ப நம்ம லூஃபி உன்னோட பவர்ஸ் மட்டும் என் மேல வேலை செஞ்சிருந்துச்சு இன்னும் உன்னை அடிச்சு தொங்க விட்டுருப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம லூஃபி சொல்றதோட அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் பிரான்ச் 8ல நம்ம ப்ரோக்க காட்டுறாங்க. நம்ம ப்ரோக் ஏற்கனவே குன்கோவோட பாடியை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்த ஈமு கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான் இல்லையா. ஸோ நம்ம ஈமு ப்ரோக் அடிச்சு நாக் அவுட் பண்ணி அவ கையில வச்சு இந்த ஸ்வாட ப்ரோக் உடம்புல இறக்கி குத்தி வச்சிருக்கா. அண்ட் அதே சமயத்துல நம்ம ஊசாப் இருக்கான் இல்லையா, அவன் வந்து ப்ரோக்க காப்பாத்துறதுக்கானே வந்திருப்பான் போல. பட் நம்ம ஈமு ஊசாப்பை அடிச்சு பயங்கரமா டேமேஜ் பண்ணி விட்டுறா. அந்த சமயத்துல நம்ம ப்ரோக்கு ஊசாப் கிட்ட வேணாண்டா நீங்க இருந்து ஓடிடு, நான் என்னோட பர்சனல் ரீசன் கண்டி தான் இவ கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன், இவ ரொம்ப டேஞ்சரஸ் ஆனவ, ப்ளீஸ் நீங்க இருந்து ஓடிடு அப்படின்ற மாதிரி நம்ம ப்ரோக் ஊசாப் கிட்ட சொல்ல அந்த சமயத்துல நம்ம ஊசாப் என் ஃப்ரெண்டை இந்த மாதிரியான நிலைமையில தனியா விட்டு போக சொல்றேன் ப்ரோ, ஒரு உண்மையான வாரியர் இந்த மாதிரியான சூழ்நிலையில அவனோட ஃப்ரெண்டை தனியா விட மாட்டான். அதே சமயத்துல எல்பஃப்க்கு வரணும்ன்றது என்னோட பல வருஷ கனவு. ஸோ இந்த இடத்துல கண்டிப்பா என்ன நானே ஹியூமிலேட் பண்ணிக்க மாட்டேன். அண்ட் நீ நல்லா பாரு ப்ரோக், இந்த பயபிளைங்க எல்பஃப் அசிங்கப்படுத்துறாங்க, எல்பஃப்குள்ள புகுந்து குழந்தைங்களை கடத்துறது, அவங்களோட ஓன் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்றதுக்கு பதிலாக மான்ஸ்டர்ஸை இறக்கி விட்டு சண்டை போட வைக்கிறது, எல்பஃபோட நோபலான வாரியர்ஸோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணி அவங்களுக்குள்ளேயே சண்டை போட வைக்கிறதுன்னு இவங்களோட பிளானும் இவங்களோட செயல்களும் எல்லாம் சீப்பா கோலத்தனமா இருக்கு. இவங்களாம் அதை நினைச்சு
அசிங்கப்படணும். எல்பாஃப் ஒரு வாரியர் நேஷன். இந்த நேஷன்ல இருக்கக்கூடிய வாரியர்ஸ் எல்லாருமே இவ்வளவு காலங்களா அவங்களோட ஸ்வாட் அண்ட் ஷீல்டுக்காண்டி வாழ்ந்தவங்க. அப்படிப்பட்ட வாரியர் நேஷன் ஆளணும்னு நினைச்சீங்கன்னா அட்லீஸ்ட் அவங்களோட பிரைட மதிக்கிற மாதிரி நேருக்கு நேரா வந்து சண்டை போடுங்கடா அப்படின்ற மாதிரி நம்ம ஊசாப் ஈமு கிட்ட கத்திக்கிட்டு இருக்கும் போதே எல்லாத்தையும் கேட்டு நம்ம ஈமு டென்ஷன் ஆகி ஊசாப் அடிக்கிறதுக்காண்டி வரா. பட் நம்ம ப்ரோக்கு ஈமு தடுக்க ட்ரை பண்றான். ஆனா ஈமு ப்ரோக்கு அடிச்சு தள்ளி விட்டுட்டு நம்ம ஊசாப் அடிக்கவே வேகமா வர. அப்ப நம்ம ஊசாப் அவனோட உண்டிகோலை வச்சு ஈமுவை அட்டாக் பண்ண ரெடியாக. அப்ப நம்ம ஈமு ஊசாப் கிட்ட இந்த உலகத்தையே ஆண்டுகிட்டு இருக்கவங்க இந்த மாதிரி சில்லியான மேட்டருக்கு அவங்களோட கைகளை கரையாக்கணும்ன்ற அவசியம் இல்ல அப்படின்ற மாதிரி ஈமு சொன்ன அடுத்த செகண்டே நம்ம ஊசாப் அவனோட ஸ்கல் பிளாஸ்ட் கிராஸ்ன்ற ஒரு அட்டாக்கை லான்ச் பண்றான். பட் அந்த அட்டாக்கை நம்ம ஊசாப் அவனோட உண்டிகள்ல இருந்து லூஸ் பண்ண அடுத்த செகண்டே ஈமு அவன் பக்கத்துல வந்து ஊசாப்போட அந்த அட்டாக்கை பிளாக் பண்ண ஊசாப் பக்கத்துலயே அந்த ஸ்கல் பிளாஸ்ட் கிராஸ்ன்ற பயங்கரமான அந்த அட்டாக்ன்றது விட்டுச்சு சதறுது. இப்படி ஊசாப் பக்கத்துலயே அந்த பாம் வெடிச்சனால நம்ம ஊசாப்க்கு பயங்கரமா டேமேஜ் ஆகி நம்ம ஊசாப் நாக் அவுட் ஆயிரான். அதே சமயத்துல ஈமுக்குமே இந்த அட்டாக்னால பயங்கரமான டேமேஜ்ன்றது ஏற்பட்டிருக்கு. அப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டிராகனான நம்ம லோக்கியும் ஸ்ட்ரா ஹட் க்ரூவோட கேப்டன் சன்கான் நிக்காவான மங்கி டி லூஃபி அந்த இடத்துக்கு வந்த உடனே ஊசாப் அண்ட் ப்ரோக்கோட இந்த அவல் நிலையை பார்த்து ஊசாப் ப்ரோக் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஷாக் ஆகுறான். அதே சமயத்துல நம்ம லோக்கி ஈமுவை பார்த்து அண்டர் கிரவுண்ட் வரைக்கும் ரீச் ஆன ஹாக்கியோட சோர்ஸ் இதுதானா அப்படின்ற மாதிரி நம்ம லோக்கி பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம லூஃபி லோக்கி கிட்ட லோக்கி என்னைய பயங்கரமா காண்ட் ஏத்துட்டாங்கடா அப்படின்ற மாதிரி நம்ம லூஃபி லோக்கி கிட்ட சொல்ல அந்த சமயத்துல லூஃபி அண்ட் லோக்கியை பார்த்து நம்ம ஈமு இந்த பேட்டில் இந்த உலகத்தையே ரெண்டா பிரிக்க போகுது. ஸோ நீங்க ரெண்டு பேரும் நான் சொல்றதை ஒபே பண்ண போறீங்களா இல்ல சாக போறீங்களா நிட் ஹோகர் அண்ட் நிக்கா அப்படின்ற மாதிரி நம்ம ஈமு சொன்னோன்னே லூஃபி இருக்கான் இல்லையா அவன் ப்ரோக் அண்ட் ஊசாப் இவங்க ரெண்டு பேர்த்தையுமே தூக்கிக்கிட்டு நம்ம சாஞ்சி நாமி ஜீன்பே இவங்க எல்லாமே ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்தாங்க இல்லையா அந்த இடத்துக்கு கொண்டு வந்து நம்ம ஊசாப் அண்ட் ப்ரோக் அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு இவங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி நம்ம லூஃபி அவங்க கிட்ட சொல்லிட்டு மறுபடியும் ஈமு கூட சண்டை போடுறக்காண்டி கிளம்புறப்போ நம்ம ஃப்ராங்கி லூஃபி கிட்ட உனக்கு ஏதாச்சும் பேக்கப் வேணுமா அப்படின்ற மாதிரி நம்ம ஃப்ராங்கி லூஃபி கிட்ட கேட்கறான். அப்போ லூஃபி எனக்கு இப்போதைக்கு பேக்கப் தேவைப்படாது, ஆனா அங்க சுச்சுவேஷன் ஏதாச்சும் தப்பா போச்சுன்னா உங்களோட ஹெல்ப் எனக்கு தேவைப்படலாம், ஆனா இப்போதைக்கு நீங்க எல்லாரும் கொஞ்சம் தள்ளி நிக்கிறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி நம்ம லூஃபி சொல்றதோட அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம லோக்கியை கட்டுறாங்க. லோக்கி ஈமு மேல அவனோட தண்டர் பிரீத் லான்ச் பண்றதுக்காண்டி ரெடி ஆகிட்டு இருக்கான். அப்போ ஈமு நம்ம லோக்கியோட இந்த ஜெய்ஜென்டிக் ஃபார்ம் பார்த்தோன்னே நம்ம லோக்கி கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்குது. அதாவது ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி கடல்ல ஜெயின்ஸோட கப்பலை நிறைய பேர் பார்த்திருக்காங்க. அந்த ஜெயின்ஸோட கப்பலை லீட் பண்ண கேப்டன் பயங்கர இம்மன்ஸான ஸ்ட்ரக்சர்ல இருந்தான்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த கப்பல்ல இருந்த கேப்டன் யாருன்றதை ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஆனா அந்த கப்பல்ல இருந்தவங்க வேர்ல்ட் கவர்மெண்டோட ஷிப்ஸா பார்த்து தேடி தேடி அடிச்சிருக்காங்க. அதே பீரியட் ஆஃப் டைம்ல பனிமூட்டத்துக்கு நடுவில் ஒரு பெரிய சைஸ் பீஸ்ட் பறந்து போற மாதிரியும் நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த பனிமூட்டத்துக்குள்ள பறந்து போற அந்த பெரிய சைஸ் பீஸ்ட் அப்புறம் இந்த ஜெயின்ஸோட கேப்டன் இது எல்லாமே வேற யாரும் இல்ல நம்ம லோக்கி தான். ஹரால்ட் இறந்ததுக்கு அப்புறம் நம்ம லோக்கி வேர்ல்ட் கவர்மெண்ட் பழி வாங்க போறேன்ற மாதிரி கடலுக்குள்ள போயிருப்பான் இல்லையா. அப்போ ஹரால்ட் எப்படி வேர்ல்ட் கவர்மெண்ட் கீழே இருக்கும்போது பைரேட் ஷிப்ஸா தேடி தேடி அடிச்சானோ அதே மாதிரி லோக்கி வேர்ல்ட் கவர்மெண்டோட வெசல்ஸா தேடி தேடி அடிச்சிருக்கான். அவன் டைரக்டா ஹோலி லேண்ட போய் அடிக்காம அவன் கண்ணில் போடுற வேர்ல்ட் கவர்மெண்ட் ஷிப்ஸ் எல்லாத்தையுமே அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹோலி லேண்டுக்கு போலாம் முயற்சி பிடிப்பான் போல. பட் அதுக்கு நடுவில் தான் நம்ம ஷாங்க்ஸ் லோக்கியை தடுத்து அவனை அடிச்சு நாக் அவுட் பண்ணி மரத்துல கட்டி வச்சிருப்பான் போல. சரி ரைட் பேக் டு த மகா வந்தோம்னா நம்ம ஈமு அந்த ரூமர்ஸ் எல்லாமே உன்னைய பார்த்ததுக்கு அப்புறம் உண்மன்ற மாதிரி தான் தோணுது அப்படின்ற மாதிரி நம்ம ஈமு சொல்ல அந்த சமயத்துல லோக்கி ஈமு மேல அவனோட தண்டர் பிரீத் லான்ச் பண்ணுவான். அந்த தண்டர் பிரீத்ன்றது ஒரு மிகப்பெரிய வெடிப்புன்றதை ஏற்படுத்தும். ஆனா இருந்தாலுமே நம்ம ஈமு அதுல இருந்து டாஜ் ஆயிடுவா. இதை பார்த்து நம்ம லோக்கி இவ டாஜ் ஆயிட்டாளா இவ ரொம்ப சின்னதா இருக்கா அதனாலதான் என்னால இவ்வளவு ப்ரிசைஸா அடிக்க முடியல அப்படின்ற மாதிரி நம்ம லோக்கி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இடத்துக்கு நம்ம லூஃபி ஓடி வந்துகிட்டு இருக்கும் போதே ஈமுவை பார்த்துறான். அப்படி ஈமுவை பார்த்தோன்னே தக்காளி நீ இங்கேதான் இருக்கியா நீ புரோக்கன் ஊசாப்புக்கு பண்ணதுக்கு உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம லூஃபி ஈமுவை அடிக்க வரும்போது சடனா நம்ம குன்கோவோட பாடியில இருந்து செப்பரேட் ஆகி நம்ம ஈமு வெளியே வந்துடுறான். இதை பார்த்து நம்ம லூஃபி பயங்கரமா ஷாக் ஆகிறது மட்டும் இல்லாம அவன் கண்ணெல்லாம் அப்படியே பாப்பாய் வெளியே வருது. அப்ப ஈமு ராக்ஸ் மாதிரியே உங்களையும் இந்த உலகத்தை விட்டு மொத்தமா எரேஸ் பண்ணிடுறேன்டா அப்படின்ற மாதிரி நம்ம ஈமு லூஃபி அண்ட் லோக்கி மேல டோமி ரிவர்ஸ் யூஸ் பண்றா. பட் ராக்ஸ் மேல டோமி ரிவர்ஸ் வேலை செஞ்ச மாதிரி லூஃபி அண்ட் லோக்கி மேல இந்த டோமி ரிவர்ஸ்ன்றது வேலை செய்ய மாட்டேங்குது. அப்ப லூஃபி ஈமோட அந்த டென்டக்கல் அவன் உடம்புல இருந்து புடுங்கி ஒரு எத்து விட்டுட்டு தக்காளி என்னடா அது இந்த அட்டாக் எனக்கு வலிக்க கூட இல்ல அப்படின்ற மாதிரி நம்ம லூஃபி லோக்கி கிட்ட சொல்ல அப்ப நம்ம லோக்கியுமே லூஃபி மாதிரி ஈமோட அந்த டென்டக்கல் எடுத்து விட்டுட்டு ஈமு கிட்ட நீ ராக்ஸை பத்தி இப்ப எதுவும் சொன்னியா அப்படின்ற மாதிரி நம்ம லோக்கி ஈமு கிட்ட கேட்க அந்த சமயத்துல இவங்க ரெண்டு பேருமே ஈமோட அந்த டோமி ரிவர்ஸால அஃபெக்ட் ஆகாததை பார்த்து நம்ம ஈமுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. அப்ப நம்ம ஈமோ மனசுக்குள்ள நான் நினைச்ச மாதிரியே இவங்க ரெண்டு பேரும் உண்மையிலேயே அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்னு சொல்ல வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறான். அதே சமயத்துல நம்ம லூஃபி அவனோட ஃபிஸ்ட்ல ஆர்மமெண்ட் ஹாக்கியை கோட் பண்ணி அவனோட கம் பூமிங் டான் கேட்லிங்ன்ற ஒரு அட்டாக் லான்ச் பண்றான். அந்த அட்டாக்ல ஈமோட பாடினாலும் முக்காவாசி செதஞ்சு போயிருது. அதே சமயத்துல நம்ம லோக்கி இருக்கான்ல அவன் அவனோட அந்த ஜெய்ஜான்டிக் டிராகன் ஃபார்ம்ல இருந்து அந்த சின்னூண்டா இருக்க ஈமோவை அட்டாக் பண்ண முடியலன்னு அவனோட நார்மல் ஃபார்முக்கு மாறி லூஃபியை விலக சொல்லிட்டு அவனோட ராக்னரை வச்சு ஈமு மேல நிஃபல்ஹெய்ம்ன்ற ஒரு அட்டாக் லான்ச் பண்றான். அந்த அட்டாக்கோட இறுதியில ஈமு அண்ட் குன்கோவி ரெண்டு பேருமே மிகப்பெரிய ஒரு ஐஸ் கியூப்ல லாக் ஆயிடுறாங்க. அப்ப நம்ம லூஃபி லோக்கியை பார்த்து தக்காளி
இதுதான் உன்னோட ஃபினிஷிங் மூவா? ஆனா நான் அந்த பயபிளி இன்னும் அடிக்க வேண்டியது இருக்கே அப்படின்ற மாதிரி லூஃபி லோக்கி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவனோட ஸ்டாமினா ட்ரெயின் ஆகி நம்ம லூஃபி கியர் 5 ஃபார்ம்ல இருந்து அப்படியே அந்த ஓல்டு ஃபார்முக்கு போயிடறான். அதே சமயத்துல எல்பஃப் மக்கள் எல்லாருமே லோக்கியால கிரியேட் பண்ணப்பட்ட அந்த எல்பஃப்ல எரிஞ்சுக்கிட்டு இருக்க நெருப்பு எல்லாத்தையுமே அணைக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மக்கள் எல்லாமே ஒரு சில விஷயத்தை நினைச்சு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இவ்வளவு நாளா கிங் ஹெரால்ட கொண்டது லோக்கி தான் நினைச்சு அவனை மிஸ்டேக் பண்ணிட்டோம், அவனை தப்பா நினைச்சிட்டோம். ஆனா இந்த லோக்கி பயபிள இப்போ நம்மளுக்கு ஹெல்ப் பண்றேன்ட்டு என்னதான் ஏகப்பட்ட மாஸ்டர்ஸ் போட்டு தள்ளாலும் அந்த பயபிளால இப்போ எல்பஃப் முழுக்க தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இவனால ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த மக்கள் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம நாமியா அவளால முடிஞ்ச அளவுக்கு ஜூஸை வச்சு எல்பஃப்ல எரிஞ்சுக்கிட்டு இருக்க நெருப்பு எல்லாத்தையுமே அணைக்க முயற்சி பண்றா. அண்ட் நம்ம ஜின்பே அவரோட ஃபிஷ்மேன் கராத்தேவை வச்சு அந்த எல்பஃப்ல இருக்கக்கூடிய சீ க்ளவுட்ஸ் யூஸ் பண்ணி அந்த நெருப்பு எல்லாத்தையுமே அணைக்க முயற்சி பண்றாப்ல. அண்ட் நம்ம லிலித்துமே அந்த ஓடிசி கேஸை வச்சு இந்த எல்பஃப்ல இருக்க நெருப்பு அணைக்கலாம் முயற்சி பண்றா. பட் இந்த ஓடிசி கேஸ்க்குமே ஒரு சில லிமிட் இருக்கும் இல்லையா, அந்த லிமிட்டை அந்த ஓடிசி கே ரீச் பண்ணி வச்சு போல. அதனால நம்ம லிலித்தால அந்த எல்பஃப்ல எரிஞ்சுக்கிட்டு இருக்க நெருப்பு அணைக்க முடியல. சோ இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் வெஸ்ட் வில்லேஜை கட்டுறாங்க. வெஸ்ட் வில்லேஜ்ல நம்ம டோரி, ப்ரோகி, ஜோரோ, ஹஜ்ருதீன் இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா டோமி ரிவர்ஸால பாதிக்கப்பட்டிருந்த ஜெயின்ஸ் எல்லாத்தையுமே அடிச்சு நாக் அவுட் பண்ணி அவங்க எல்லாத்தையுமே திரும்ப நார்மலா மாத்திட்டாங்க. அப்போ நார்மலா மாறப்பட்ட ஜெயின்ஸ் டோரியன் ப்ரோகி கிட்ட எங்களை மன்னிச்சிருங்க கேப்டன்ஸ், எங்களை ஏதோ ஒரு டார்க்னஸ் அப்படியே மொத்தமா விழுங்கின மாதிரி இருந்துச்சு, எங்களால அதை எதிர்த்து எதுவுமே பண்ண முடியல, எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி அந்த நார்மலா மாறப்பட்ட ஜெயின்ஸ் எல்லாமே நம்ம டோரியன் ப்ரோகி கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. அப்போ அந்த சமயத்துல இன்னும் ரெண்டு ஜெயின்ஸ் மட்டும் அவனோட டீமன் ஃபார்ம்ல இருக்காங்க. அப்போ அந்த டீமன் ஜெயின்ஸை பார்த்து நம்ம ஜோரோ சார் ரைட்டு இதுங்களை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜோரோ சண்டைக்கு ரெடியாக சடனா அந்த டீமன் ஜெயின்ஸ்க்கு பின்னாடி இருந்து நம்ம சாப்பர் அவனோட மான்ஸ்டர் பாயிண்ட்ல அந்த ரெண்டு டீமன் ஜெயின்ஸையுமே பொட்டனையை சேர்த்து ரெண்டு அடி அடிக்க அந்த ஜெயின்ஸோட உடம்புல இருந்து அந்த டிமோனிக் பொசிஷன்றது வெளியே போய் அந்த ஜெயின்ஸ் எல்லாமே நார்மலா மாறிடுறாங்க. அப்போ அதை பார்த்து நம்ம ஜோரோக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. தக்காளி சாப்பர் என்னடா பொண்ணு அப்படின்ற மாதிரி நம்ம ஜோரோ கேட்க, அப்போ நம்ம சாப்பர் எனக்கு அதை பத்தி சரியா தெரியல, ஆனா நான் இந்த டீமோனா மாறப்பட்ட ஜெயின்ஸ் அடிச்சேன்னா அந்த டிமோனிஃபிகேஷன்றது அண்டு ஆயிடுது அப்படின்ற மாதிரி நம்ம சாப்பர் ஜோரோ கிட்ட சொல்ல, அப்போ இதை கேட்டு நம்ம ஜோரோ ஹோ மேபி நீ ஒரு அமேசிங்கான டாக்டர்னால உன்னால இதெல்லாம் பண்ண முடியுது போல அப்படின்ற மாதிரி நம்ம ஜோரோ சொன்னோடனே சாப்பருக்கு குஷி ஆயிருது. என்னை இப்படி புகழ்ந்தேன்னா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுருவேன் நீ நினைக்கிறியா, முட்டை பேலே எனக்கு அப்படிலாம் சந்தோஷமே ஆகலை அப்படின்ற மாதிரி நம்ம சாப்பர் நெளிறான். பட் அந்த மான்ஸ்டர் பாயிண்ட்ல நம்ம சாப்பர் நெளிறத நம்மளுக்கு காமிக்கல. சாப்பர் அவனோட நார்மல் ஃபார்ம்ல நெளிஞ்சானா அது அப்படியே கியூட்டா இருக்கும். பட் சாப்பர் மான்ஸ்டர் பாயிண்ட்ல நெளிஞ்சானா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க, அது நம்மளுக்கு காட்டல, இருந்தாலும் நினைச்சு பாருங்க. சரிட்டு பேக் டு த மாங்கா போனோம்னா எல்லா வில்லேஜஸ்லயுமே எனிமிஸோட ஆக்டிவிட்டி எதுவுமே இல்லை, எனிமிஸ் எல்லாத்தையுமே அழிச்சாச்சு. ஜஸ்ட் இப்போதைக்கு மிச்சம் இருக்குது எல்பஃப்ல எரிஞ்சுக்கிட்டு இருக்க இந்த நெருப்பு மட்டும் தான், அந்த நெருப்பு மட்டும் அணைச்சிட்டா போதும் அப்படின்ற மாதிரி எல்லா வில்லேஜஸ்ல இருந்து மெசேஜ் வருது. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் உறைஞ்சு போன நம்ம அவுல் லைப்ரரியை கட்டுறாங்க. அந்த அவுல் லைப்ரரிக்குள்ள போன நம்ம ராபின் அண்ட் சால் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இவங்க எதை பார்த்து இப்படி ஷாக் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா அந்த அவுல் லைப்ரரியில ஏகப்பட்ட புக்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த புக்ஸ்ல ஒரு புக்கு கூட இப்போ அந்த இடத்துல இல்ல, எல்லாமே தடையுமே இல்லாம மொத்தமா காணாம போயிருக்கு. ஈவன் அந்த அவுல் லைப்ரரியில ஒரு பெரிய சைஸ் ஆந்தை உட்காந்துருக்கும் இல்லையா, அந்த ஆந்தையை கூட காணும், எல்லாமே மொத்தமா காணாம போயிருக்கு. இப்படி அவுல் லைப்ரரி மொத்தமா எம்டியா இருக்கதை பார்த்தோன்னே ரைட்டு ஈமு அந்த புக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டா போல அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பட் நம்ம ராபினுக்கு வேற ஒரு ஐடியா வருது. அதாவது இந்த லைப்ரரியில அந்த பெரிய சைஸ் பிப்ல அவுல் ஒன்று இருக்கும் இல்லையா, அது இந்த புக்ஸ் எல்லாத்தையுமே காப்பாத்துன்ற பேர்ல அந்த புக்ஸை மூவ் பண்ணிருச்சுன்னா, அப்படி அது மூவ் பண்ணிச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ராபின் சால் கிட்ட சொல்றான். ஆக்சுவலா பிப்லோ தான் இந்த சின்னதா அந்த புக்ஸ் எல்லாத்தையுமே பெருசா மாத்தி இந்த ஜெயின்ஸ் எல்லாருமே படிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருந்திருக்கும். சோ பிப்லோவால கண்டிப்பா அந்த புக்ஸ் எல்லாத்தையுமே அதோட நார்மல் சைஸ்க்கு மாத்த முடியற மாதிரி இருக்கும். சோ பிப்லோ அந்த புக்ஸ் எல்லாத்தையுமே சின்ன சைஸ்க்கு மாத்தி இந்த இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு தூக்கிட்டு போயிருக்கலாம். அப்படி அது தூக்கிட்டு போயிருந்தாதான் ரொம்ப நல்லது. பிகாஸ் ஹிஸ்டரியில என்ன நடந்துச்சுன்றத நம்ம அந்த புக்ஸ் மூலியமா தான் தெரிஞ்சுக்க முடியும். ஆனா அதை ஈவு மட்டும் தூக்கிட்டு போயிட்டான்ற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா ஹிஸ்டரியில என்ன நடந்துச்சுன்றத நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா போயிடும். சோ அடுத்த சாப்டர்ல இந்த புக்ஸ்லாம் எங்க இருக்குன்றது ரிவீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ரைட் அப்படியே இந்த இடத்துல கட் பண்ணி இன்னொரு பக்கம் நம்ம சாஞ்சி அண்ட் பிராங்கியை கட்டுறாங்க. அப்போ நம்ம சாஞ்சி இந்த ஹோலி நைட்ஸ் மேல ஒரு டிசப்பாயின்மெண்ட்டுக்கு போனான் இல்லையா, அந்த டிசப்பாயின்மெண்ட்ல இருந்து இன்னும் வெளியவே வரல. நம்ம சாஞ்சி புலம்பிக்கிட்டே இருக்கான், என்னடா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கானவே நினைச்சோம், ஆனா ஜஸ்ட் நம்ம சண்டை போட ஆரம்பிச்ச உடனே இவங்க ஈஸியா அடிச்சு நாக் அவுட் பண்ணியாச்சேடா அப்படின்ற மாதிரி நம்ம சாஞ்சி பிராங்கி கிட்ட கேட்க, அப்ப நம்ம பிராங்கி சாஞ்சி கிட்ட நம்ம இவங்களோட மொத்த ஆர்கனைசேஷன் எதிர்த்து சண்டை போடா சாஞ்சி, ஹோலி நைட்ஸ்ல ஜஸ்ட் ஒரு 3 பேர் கூட தான் சண்டை போட்டுருக்கோம், ஆனா அந்த 3 பேருமே எவ்வளவு டெவஸ்டேட்டிங்கான டேமேஜ் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தல அப்படின்ற மாதிரி நம்ம பிராங்கி சாஞ்சி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த கொலிங்கம் மனசுக்குள்ள இந்த கிரேட் ஒன்னுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி நம்ம கொலிங்கம் யோசிக்கிறதோட அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் வெஸ்ட் வில்லேஜோட அவுட்ஸ்கிரிட்ஸை காட்டுறாங்க. அங்கதான் நம்ம லூஃபி சம்மர்ஸ் அடிச்சு நாக் அவுட் பண்ணா. சோ அடி வாங்கின சம்மர்ஸ் பீஸா போயிருந்திருப்பான். பட் அந்த பீஸா போன பைப்ல சாக மாட்டான் இல்லையா, சோ நம்ம சம்மர்ஸ் பீஸா போன அவனோட பாடியை திரும்ப ரீஅட்டாச் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படி ரீஅட்டாச் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சம்மர்ஸோட ஹார்ட்டை காமிக்கிறாங்க. இந்த சாப்டரோட ஸ்பாயிலர்ஸ்ல இது ஒரு மெக்கானிக்கல் ஹார்ட்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா இது பாக்குறதுக்கு லைட்டா மெக்கானிக்கல் ஹார்ட் மாதிரி தான் இருக்கு, இருந்தாலும் இந்த ஹார்ட் பாக்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. சரிட்டு இந்த பக்கம் நம்ம சம்மர்ஸ் பீஸா போன அவனோட பாடியை ஒட்ட வச்சுக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் லூஃபியோட குரூப்பை
காட்டுறாங்க. அப்போ நம்ம லூஃபி லோக்கி கிட்ட எனக்கு பசிக்குதுடா ஏதாச்சும் எடுத்துட்டு வாடா அப்படின்ற மாதிரி நம்ம லூஃபி லோக்கி கிட்ட கேட்க, அப்போ நம்ம லோக்கி உனக்கு ஏதாச்சும் திங்கிறதுக்கு வேணும்னா எந்திரிச்சு நடந்து போ, பக்கத்துல தான் ஊர் இருக்கு, அங்க போய் என்னத்தினால தின்னு தொலை, ஏன்ட்ட எதுவும் கேட்காத அப்படின்ற மாதிரி நம்ம லோக்கி லூஃபி கிட்ட சொல்ல, அதை கேட்டு நம்ம லூஃபி அடே குரிலு நீயாச்சும் பக்கத்துல இருக்கியாடா எனக்கு ஏதாச்சும் சாப்பாடு கொண்டு வாடா பசிக்குது அப்படின்ற மாதிரி நம்ம லூஃபி கேட்க, அந்த ஸ்குரிலுமே நம்ம லூஃபி பக்கத்துல வந்து நிக்குது. இதுல ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ஐஸுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருந்த நம்ம ஈமு அப்படியே மெதுவா மறைஞ்சு போறா. இப்படி ஈமு அங்க இருந்து எஸ்கேப் ஆகிற மாதிரி காமிக்கிறதோட அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் ஹோலி லேண்டை கட்டுறாங்க. மெரிஷோல இருக்கக்கூடிய அந்த பெரிய சைஸ் பில்டிங்கை தவிர்த்து பக்கத்துல இருக்கக்கூடிய பில்டிங்கை நோட்டீஸ் பண்ணினா அது அப்படியே பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்குமே இருக்கு. சோ இந்த இடத்துல ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவத்துக்குரிய காரணம் நம்ம லூஃபியோட அப்பா டிராகனா கூட இருந்திருக்கலாம். ஈமு அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் நம்ம டிராகன் இறங்கி இங்க சம்பவம் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கலாம். யாருக்கு தெரியும், அடுத்த சாப்டர்ல ரிவீல் பண்ணாதான் உண்டு. ரைட், எல்பஃப்ல இருந்து எஸ்கேப் பண்ண நம்ம ஈமு இந்த பக்கம் ஃப்ளவர் ரூம்ல காட்டுறாங்க. அப்போ நம்ம ஈமு எல்டஸ் சமன் பண்ணி இந்த மாதிரி நான் கொஞ்ச நாளைக்கு ஹோலி லேண்ட்ல இருக்க மாட்டேன், நான் கொஞ்சம் வெளியே போறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஈமு சொல்றதோட இந்த சாப்டர் முடிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஈமு ஹோலி லேண்டை விட்டு வெளியே போறான்னு நினைக்கிறேன். அதே சமயத்துல ஈமு அந்த இடத்துக்கா போறா அப்படின்ற மாதிரி இந்த சாப்டரோட கடைசியில ஒரு கேள்வியோட தான் முடிச்சிருக்காங்க. ஸோ ஈமு எங்க போறா, அவ போற இடம் ஏதாச்சும் ஒரு முக்கியமான பிளேஸா அப்படின்றத நெக்ஸ்ட் சாப்டர்ல தான் காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா அவுட் ஆஃப் 5 ஸ்டார் இந்த வீடியோக்கு எத்தனை ஸ்டார் கொடுப்பீங்கன்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு அப்படியே அந்த கவுண்ட் பஸ்ல ஸ்வைப் பண்ணி விட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஹைப் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதே மாதிரி லைட்டை தட்டி திருக்கி விட்டீங்கன்னா நம்ம சேனல்ல ஒன் பீஸ் மாங்கா அப்டேட் வீடியோ போடுன்றது நிறைய பேருக்கு தெரிய வரும். அப்படி நிறைய பேருக்கு தெரிய வந்துச்சுன்னா உங்களை மாதிரியே நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்களே. ஸோ மறக்காம அந்த ஹைப் பட்டனை தட்டி திருக்கி விட்டுருங்க. இதே மாதிரி நீங்க தொடர்ந்து ஒன் பீஸ் மாங்கா அப்டேட் வீடியோ அண்ட் அதர் மாங்கா மான்வா அப்டேட் வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அமைக்க வச்சுக்கோங்க. அப்போ நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். சார் ரைட் கேஸ், வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டி சினிமா சேனலில் போடுற எல்லா வீடியோ பிடிக்கும். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், இதே ஒரு அமேசிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் பை ஃப்ரம் டி ஸ்டேடியம்.